வணக்கம். தற்போது கேரளாவினுடைய புகழாக அல்லது கேரளாவில் புகழ்பெற்ற ராப்பராக செயல்படக்கூடிய வேடன் என்கிற நபரை அவர் கழுத்தில் புலிப்பல்லினுடைய மாலை அணிந்திருந்தார் என்று கூறி 2 நாட்கள் சிறை வைத்து அதன் பின்பு அவரை வெளிவிட்ட கதையெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு ராப்பர், புகழ்பெற்ற பாடகர், அவருக்கு இந்த நிலை இருக்கும்போது ஏன் மத்திய மந்திரிக்கு சட்டங்கள் என்ன போதாதா என்கிற கேள்வியும் தற்போது இருக்கின்றன. அதாவது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய கேரளாவினுடைய நடிகராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி, அவருடைய கழுத்திலும் புலிப்பல் மாலை இருந்ததை பார்த்து இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வேளையில் புலிப்பல் அணிந்த மாலையை அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய புகைப்படங்கள், வீடியோக்கள் நிறைய யூடியூப்களிலும் செய்தி சேனல்கள் வெளியே வந்திருக்கின்றன. ரேப்பர் வேடனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சட்டம் ஏன் மத்திய அரசாங்கத்தில் இருக்க அமைச்சராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபிக்கு பாதகமாகாதா என்கிற கேள்வியும் இருக்கிறது. இந்த புகாரை வடனப்பள்ளியைச் சேர்ந்த முகமது ஹாஷிம் சமர்ப்பித்திருக்கிறார். இவர் INTUC இளைஞர் பிரிவின் மாநில பொதுச் செயலாளரும் இளைஞர் காங்கிரசினுடைய முன்னாள் தேசிய செய்தி தொடர்பாளருமாக இருக்கக்கூடிய நபர். சிறுத்தை பல் தொங்கலை வைத்திருந்ததாக ரேப்பர் வேடன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து மத்திய அமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபி மீதும் இதே போன்ற குற்றத்தை செய்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. INTUC இளைஞர் பிரிவின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சுரேஷ் கோபி மீது தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை மீறி சுரேஷ் கோபி சிறுத்தை பல்லால் அணிந்த மாலையை அணிந்திருந்தார் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அமைச்சர் மாலையை அணிந்திருப்பதற்கான காட்சி ஆதாரம் மாநில காவல்துறை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்திய வனவிலங்கு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படும் சிறுத்தை புல்லை சுரேஷ் கோபி எப்படி வைத்திருந்தார் என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் புகார் கூறப்படுகிறது. அமைச்சரின் நடவடிக்கை வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை மீறுவதாகும் என்றும் ஹாஷிம் மேலும் கூறியிருக்கிறார். மேலும் சட்டத்தை நிலைநிறுத்துவதாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட ஒருவருக்கு அரசியலமைப்பிற்கு விரோதமான அல்லது மோசமான தவறான நடத்தை என்ற பொருள் கொள்ளக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். செவ்வாயன்று ராப்பர் வேடன் இதே போன்ற சிறுத்தை பல் தொங்கலை வைத்திருந்ததை கண்டுபிடித்து அடுத்து வனத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறிது நேரத்திலேயே இந்த நிகழ்வு நிகழ்ந்துள்ளது. சட்டவிரோத வேட்டை உட்பட பல பிரிவுகளின் கீழ் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டு தற்போது அவர் வனத்துறையின் காவலில் உள்ளார் என்பதும் நமக்கு தெரியும். அதன் பின்னால் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் மிகப்பெரிய அளவில் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தினாலோ என்னவோ அல்லது பாஜகவினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய காரணத்தினாலோ என்னவோ அவருக்கு ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு சட்டம், இவருக்கு ஒரு சட்டமாக இருக்கிறது. சட்டம் என்றால் அனைவருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு படி அனைத்து சட்டங்களும் அனைத்து மக்களுக்கும் பாகுபாடின்றி, பதவி பாகுபாடின்றி கண்டிப்பாக அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு கூறுவது. அப்பொழுது சுரேஷ் கோபிக்கு மட்டும் ஏன் அந்த சட்டம் செல்லாது என்கிற கேள்வியும் இருக்கிறது. ஒருவேளை பாஜக பாதுகாப்பு வருவார்களா என்கிற கேள்வியும் இருக்கிறது. மத்திய அமைச்சர் பதவியில் இருந்து விட்டு நான் படம் நடிப்பேன் என்று கூறியதற்கு பிறகு நீங்கள் படம் நடிக்க கூடாது, மக்கள் படிதான் செய்ய வேண்டும் என்று பாஜக கூறிய போது எனக்கு மத்திய அமைச்சர் பதவி வேண்டாம் என்று சுரேஷ் கோபி கூறியதும் அதன் பின்பு ஒரு சில இழப்புகள் கொடுத்து சுரேஷ் கோபி மீண்டும் சினிமா துறையில் படங்களை நடிப்பதற்கு தொடங்கினார் என்பதும் நமக்கு தெரியும். இப்போது இந்த புலிப்பல் பிரச்சனையால் என்னென்ன நேரப்போகிறது? சுரேஷ் கோபி கைது செய்யப்படுவாரா? அவருடைய ஜஸ்டிபிகேஷன், அதாவது என்ன கூறப் போகிறார், எதற்காக எப்படிப்பட்ட புலிப்பல் என்கிறதை கண்டிப்பாக காவல்துறையிடம் தெளிவுபடுத்தியாக வேண்டும். மத்திய அமைச்சராக இருக்கலாம், ஆனால் இந்த வழக்கு நடப்பது கேரளாவில். அதனால் சுரேஷ் கோபி எச்சரிக்கையாக தான் இந்த வழக்குகளை கையாள வேண்டும் என்று அனைவரும் கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.